மலையாள திரைப்படத்தை பார்த்துதான் வந்து இந்த பாவரிசை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு கழுத்து வலி எல்லாம் ஏற்படும். எந்த வித பல பேர் ஆய்வு செய்யாம நீங்க பண்ணிட்டீங்க. பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. நாங்க வந்து இதை நான் அறிவிக்கும் பொழுது அன்னைக்கு நான் கொடுத்த பேட்டியை பார்த்துருந்தா அது புரிஞ்சிருக்குமாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கான ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ், அன்கன்வென்ஷனல் மெத்தடாக, அதாவது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலை நாங்கள் பண்ணும்பொழுது அது ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ், அது பயனுள்ளதாக இருக்குதான்னு பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேக் பெஞ்ச் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க தான் வரப்போதும். அறிவாளி பிள்ளைங்க கூட பேக் பெஞ்சிலாம் வந்துக்கலாம். அதெல்லாம் கடந்து நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெக்சரிங் பேசிஸில் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட. அப்போ தான் அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிய வேண்டும். அதே மாதிரி ஒரு பிள்ளைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது, வெக்கப்படாமல் ஒருத்தர் பின் ஒருத்தர் ஒளிஞ்சிக்காமல் ஒரு கேள்வி கேட்குறது இல்லாமல் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் நாங்கள் பண்ணுறது. ஏன்னா இது சொன்னதே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்கூலுக்காக போகும்பொழுது பின்னாடி இருக்கிற பையனுக்கு எப்படி ஃப்ரெண்டு இதுக்கு தெரியுமா, இந்த பையன் ஹைட்டாக இருக்கானே, இந்த பையன் குள்ளமாக இருக்கானே என்று சொல்லும் பொழுது தான் சரி ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்கிற விதத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸை பார்த்துட்டு இது சார்ந்து 1 வீக் கழிச்சு எங்களோட சிஓஸ்லாம் எங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது சார்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தோம். அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் குழந்தைகளுக்கு அந்த கழிவறை வீடியோ கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் விசாரிக்க சொல்லியிருக்கோம். அது என்ன பேசிஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் சார் திருவாரூரில் இந்த குடிநீர்ல மலங்கள் ஆமாம் இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. நான் அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கின்றது. ஸோ அது சார்ந்து என்ன இப்போ காவல்துறை மூலமாக அது யார் யார் அதில் ஈடுபட்டுருக்காங்க கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு முன்பாக அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைக்கும்போது செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.